வணக்கம். இது காட்ஸ் லேண்ட் ஈசிஆர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி 1 ஏக்கர் புஞ்சை லேண்ட். இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஆர் காத்தான் கடையில இருந்து சீக்கு ஆப்போசிட்ல ஒரு 4 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் இருக்கு. தொடர்ந்து பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 ஏக்கருங்க. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்க பார்க்குறீங்க. நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் அருமையான ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஆர் கூவத்திற்கு முன்னாடி காத்தான்காடு ஜங்ஷன்ல இருந்து பவுஞ்சூர் டு மதுராந்தகம் போற இந்த ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 மீட்டர் உள்ள நல்ல அருமையான தார் ரோடு ஃப்ரண்டேஜில் கிட்டத்தட்ட 100 அடிக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கிற அருமையான ப்ராப்பர்ட்டி. ஒரு புஞ்சை லேண்ட், ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி அருமையான ஒரு லேண்டு, ஒரே ஓனர் ப்ராப்பர்ட்டி, தெளிவான ப்ராப்பர்ட்டி. இந்த சாயிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் சாயிலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிணறு இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிணறு போட்டிருக்காங்க. இதில் இபி சர்வீஸும் இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காத்தான்காலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர முடியும். நல்ல அருமையான ஒரு வில்லேஜில், ஒரு அமைதியான இடத்துல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு, நீங்கள் விவசாயமே பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெட் சாயிலில் கரெக்டாக காம்பேக்டான ஒரு இடம். ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிணறு போட்டிருக்காங்க. ஒரு சர்வீஸோடு இருக்குது. ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. பேலன்ஸ் 3 சைடும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஒரே ஓனர் லேண்டு, நல்ல தெளிவான ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காத்தாங்கடை டு பவுஞ்சூர் மதுராந்தகம் போகிற ரோட்டில் இருந்து ஒரு 50 மீட்டருக்கு உள்ளார இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான தார் ரோடு டச்சில் இது லொக்கேட்டாக இருக்குது. வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு பக்காவான ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கிணறு பார்த்தீங்கன்னாக்கா பக்காவான கிணறு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அந்தளவுக்கு மேலேயே இருக்குது. நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஒரு பகுதியில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதில் ஒரு சர்வீஸும் இருக்குங்க. லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாமரங்கள் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கத்திரி, வெண்டை இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலையும் போட்டு எடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமாக இதனுடைய மண் சாயல் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் சாயில் இடம். இந்த ரெட் சாயில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல இல்லாதனால இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பக்காவாக அமையும். ஸோ பங்கனப்பள்ளி மாமரங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டில் எண்டில் நீங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு போட்டுக்கலாம். பின்னாடி நீங்கள் தோட்டம் வச்சுக்கலாம். உங்களுக்கு அருமையான ஒரு வியூவில் நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சென்னையிலேருந்து அருமையாக ஒரு வீட்டுக்கு, ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு நீங்கள் வந்து போன அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு மட்டும் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். மற்றபடி இதில் இபி சர்வீஸ் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, எல்லா வசதியுமே இருக்கிற ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மரங்கள் தான், ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா காய்கள் நிறைய பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து வெண்டைக்காய் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய் இருக்குது, மிளகாய் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக விளையக்கூடிய ஒரு புஞ்சை லேண்ட், அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கூவத்திற்கு ரொம்ப நியர்பையில் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள்
கண்டிப்பாக ரேராக தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்கொயராக இருக்கும். அங்கே இங்கே ஜிக்ஸாக்கு எந்த ஒரு வளைவுமே இருக்காது. இந்த ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கு கேக் மாதிரி இருக்கிற ஒரு அருமையான சைட் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க நேர்ல பாருங்க. இதே போல உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நம்ப கண்டிப்பா நேர்ல வந்தீங்கன்னா, நீங்க இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டில நீங்க இது கூடயே சேர்த்தே பார்க்கலாம். இதுல வந்து ஒரு நெல்லி மரம் கூட இருக்கு. அரநெல்லி மரம் இருக்கு. மாமரங்கள் இருக்கு. கிணறு சர்வீஸோட இருக்கு. ஒரே ஓனர் ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங்ல இது லொக்கேட் ஆயிருக்கு. ஈஸியா இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 நிமிஷத்துலருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க வந்து ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மேலும் இதனுடைய டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நம்ம நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.